கர்த்தருடைய நாமத்துக்கு என்றும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் பேசும். அடிமை கேட்கணும், 7 கண்டத்துள்ள ஆற்று மக்களும் கேட்கணும். சங்கீதம் 3:8. சங்கீதம் 3:8 முன்பகுதி ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது நீர் ஆவியான எழுதி வச்சிருக்கிறது. அப்போ 7 கண்ட மக்களையும் ரட்சிப்பது முடியதாகும் என்று இந்த வசனம் சொல்லுது. 7 கண்ட மக்களை ரட்சிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், உயிரோடுந்தார், பிறந்தார், வளர்ந்தார். ஒவ்வொரு கிராமங்களும் நகரத்தோறும் மாற்று மருந்தும் ஊழியம் செய்தார். அந்த விலையேறப்பட்ட இரத்தம், சிலுவையிலே சிந்த இரத்தத்தினால கல்வாரி சிலுவையிலே இரட்சிப்பு பூத்தது. அந்த ரட்சிப்பு தான் கர்த்தர் வேத. அப்படி என்றால் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டியது தேவ சித்தமும் தேவ நோக்கமாய் இருக்கிறது. அந்த ரட்சிப்பை கல்வாரி சிலுவையிலே நீ தந்து விட்டீர், எதிர்த்தரப்பில் தந்து விட்டீர். அந்த ரட்சிப்பு 7 கண்ட மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டியது முழு சித்தமாக இருக்குது. அதுதான் நீ சொல்லி ரட்சிப்பு கர்த்தருடையதான். அப்போது ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை கல்வாரி சிலுவையிலே நீ தந்து விட்டீர். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு கர்த்தருடைய. இப்போ எல்லோரையும் ரட்சிக்கும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உலகத்தில் பிறந்தார், வளர்ந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், இனி வரப்போகிறார். அதுதான் ரட்சிப்பு கற்பூத்தப்பூ. இந்த ரட்சிப்பு ஒவ்வொரு உள்ளத்திலும் வரணும். ரட்சிப்பு ஒரு கிறிஸ்துக்குள்ளே ஒரு மகன் வரும்போது மகள் வரும் எல்லாமே புதிதாயின. கிறிஸ்துக்குள் போது புதிய பழையவள் வந்து எல்லாம் புதிதான. அந்த பழைய யார்? அந்த பழையது என்றால் பழையது நம்மகிட்ட இருக்க வேண்டாம், எல்லாம் புதியவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கிறார். மை கான் ஜீசஸ் மைட்டர். அப்போதான் அவர் சொல்லுகிறார் ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை தந்து விட்டார். அதை நாம் 7 கண்டத்தில் ஒவ்வொரு தாய் தகப்பன் சுதந்திர கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்றால் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவது போல அது உலகத்தில் உள்ளது. இந்த ரட்சிப்பு கல்வாரி சிலுவிலே இயேசு தந்தது. இந்த ரட்சிப்பு தான் பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை இன்னைக்கு சங்கீதம் 3:8 வசனத்தை கொண்டு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. அந்த ரட்சிப்பை நீங்கள் இந்த ஆண்டவருடைய செய்தியை 7 கட்டத்தை பார்க்கும்போது உங்களை ரட்சிப்பு வந்து விட்டது, இழந்த ரட்சிப்பு வந்து விட்டது. இதான் அந்த ரட்சிப்பை குறித்து ஆவியானவர்களோடு பேசுகிறார். என்றால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இழந்த ரட்சிப்பை மறுபடியும் உங்களுக்கு தந்து விட்டார். இயேசு தந்து விட்டார், திருவேலை தந்து விட்டார். இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போதே தந்து விட்டார். மை கான் ஜீசஸ் மை லார்ட். அந்த ரட்சிப்பை தந்து விட்டார். ரட்சிப்பு கர்த்தர் உடையது என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ஆலோசிப்பார் என்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றார். எப்படி பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர்? கவசமானாரியா பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கப்படி தான் இயேசு கிறிஸ்து குமாரனாக பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் சொல்லுகிறார், அவர் இயேசு பிறந்த மக்கள் உங்களை பாவங்களை நீக்கி ரட்சிக்க பிறந்தார். என்னென்ன பாவங்களில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறதோ கர்த்தர் தான் அறிவார். அப்போ அந்த பாவங்களை நீக்கி ரட்சிக்க அவர் பிறந்தார். அப்போ எல்லோருடைய வாழ்க்கையிலும் எந்த பாவம் இருக்கோ எந்த விடணும்னு நினைக்கிறீங்க, அதை விட முடியல, அதை நீக்கி ரட்சிக்க
அவர் பிறந்தார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எந்தெந்த பாவங்கள்னால நீங்கள் கட்டு அந்த ரட்சிப்பை இழந்திருக்கிறீர்களோ அந்த ரட்சிப்பை மறுபடி புதுப்பித்து தரும்படியாக உங்களுக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பை தரும்படியாக வந்திருக்கிறார். என்றால் அந்த ரட்சிப்பு கல்வாரி சிலுவையிலே பூச்சப்பூ. அந்த ரட்சிப்பை சிலுவையிலே பூச்சப்பூ 7 பூ பூத்தது. அந்த பூ அது ஆண்டூர் பூ, உலகத்தின் பூ அல்ல, கிறிஸ்டின் பூ. அது எந்த மனம் வீசும்? உலகத்தின் பூ ஒரு நாள் கூட மனம் வீசாது. இது எந்த மனம் வீசும்? அதுதான் சொல்லுகிறார். எந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் எந்த பாவத்தை ரட்சிக்க முடியாது. ஊழியக்காரரும் முடியாது, விசுவாசிகளும் முடியாது. இயேசு தான் பாவங்களை நீக்குது. ஏன்னா அவர் தான் 7 கண்டமுடைய மக்களுடைய ரட்சிப்புக்காக சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி விட்டார். கிறிஸ்துவின் இரத்தம். அந்த இரத்தத்தினாலே பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்கும்படியாகத்தான் உங்கள் மத்தியிலே ஆடி செய்கிறார். நிகழ்ச்சியை பார்க்கும்போது இழந்து போன ஒவ்வொரு ரட்சிப்பை இழந்து போனவர்களுக்கு அது ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு தகப்பனாக இருக்கலாம், ஒரு சகோதரனாக இருக்கலாம், மறுபடியும் நீங்கள் புதுப்பித்து கொள்ளும்படியாக ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே வரும்படியாக என்றால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் ஏற்பட்டிருக்கிறார். பாவங்கள் நமக்குள்ளே வரும்போது தான் அந்த ரட்சிப்பை இழந்து போகிறோம். அந்த பாவத்தை உங்களுக்கு கொண்டு வந்து ரட்சிப்பை இழந்து போகிறார். அந்த ரட்சிப்பை இந்த நாளில் புதுப்பித்துக் கொள்ளும்படியாகத்தான் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றால் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏன் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ரட்சிப்பை மறுபடியும் யாரெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ மறுபடியும் அந்த ரட்சிப்பை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளும்படி அவர் உங்களோடு பேசுகிறார். அருமையான தேவச்சனமே, அருமையான சகோனே, தவிர்த்து ஆய்ப்பரே, ஏண்டா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்பு இதான் விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். உலகத்தில் உள்ள ஆசீர்வாதமெல்லாம் ஒரு செகண்டில் அது கடந்து போயிடும். அந்த ரட்சிப்பு அப்படி இல்லை. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் சாத்தாண்ட தலை நசுக்கி அந்த ரட்சிப்பை அவர் தந்தார். அந்த ரட்சிப்பை மறுபடியும் உங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் அது உங்கள்கிட்ட வெளிப்படணும். அந்த ரட்சிப்பு தான் ஆண்டவர் தந்த ரட்சிப்பு. அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒப்பானவன் யார் தான் வேதம் சொல்கிறது என்றால் அந்த ரட்சிப்பை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். 10 சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை பார்க்கும்போது அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோமே என்றார்கள். யாரு? சீசர்கள் சொல்கிறாங்க. அப்போது அவருடைய சீசர்கள் அவரை வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், அழிந்து போகிறோம் என்றார்கள். படகு அலைகளினால மூடப்பட்டத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திராய் இருந்தார். அப்போ அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், அழிந்து போகிறோம் என்றார்கள். அதுக்கு அவர், அர்க்க விசுவாசிகளே ஏன் பயப்படுங்கள் என்று சொல்லி எழுந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அருமையான தேவனே, நாங்கள் அழிந்து போகிறோமே, அழிந்து போகிறோமே. அவருடைய சீத்துகள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், அழிந்து போகிறோமே என்றார்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர்கள் மரண தருவாயில் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. ஆண்டவரே நாங்கள் மடித்து போகிறோமே எங்களை ரட்சி என்று சொல்லும்போது அங்கே யார் வருவா? இயேசு வருவார். இயேசு வருவார். இயேசு வரும்போது அங்கே என்ன நடக்கும்? அங்கே அற்புதம் நடக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அது என்றால் ஒரு மரணமான நேரத்தில் கூட, கஷ்டமான நேரத்தில் கூட, கண்ணீரான நேரத்தில் கூட, பாரத்தமான நேரத்தில் கூட, கவலையான நேரத்தில் கூட, துன்பத்தின் நேரத்தில் கூட, துயரத்தின் நேரத்தில் கூட, விடுதலையில்லா நேரத்தில் ஆண்டவரே இயேசுவை ரட்சி என்று சொன்னால்
அவர் அங்கே வருவார். எந்த மனிதனும் வரமாட்டான், அரிசிகளும் வரமாட்டார்கள், ஊழியக்காரரும் வரமாட்டார்கள், இயேசு மட்டும்தான் வருவார். அவர் தான் அங்கே என்ன சொல்கிறாங்க சீசர்கள். அப்போது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும். அதற்கு அவர் அர்த்த விசுவாசிகளே ஏன் பயப்படுங்கள் என்று சொல்லி எழுதி காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவன் இயேசு ஒரு வீட்டுக்கு வந்தான்னா நிறைய குழப்பங்கள் வருது வீடுகளில். இந்த குழப்பத்தை யார் கொண்டு வரா தெரியுமா? சாத்தான் கொண்டு வரான். உங்கள் மகன் மூலம் குழப்பம் வரும், உங்கள் மகள் மூலம் குழப்பம் வரும், உறவினர் மூலம் குழப்பம் வரும், சபைகள் மூலம் குழப்பம் வரும், உலக மக்கள் குழப்பம் வரும். இது யார் கொண்டு வர்றா? ஏசா கொண்டு வர்றா? இல்லை, சாத்தான். அதை நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும், இல்லை சமாதானம் தாரும், சந்தோஷம் தரும், என்ன ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும், பிள்ளைகளை ரட்சியும், கணவரை ரட்சியும், தொழிலை ரட்சியும், பிள்ளை படிப்பை ரட்சியும், பிள்ளைகளுக்கு அர்ப்பணம் செய்யும் என்று கேட்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா என்றால், அதுக்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போ அங்கே இயேசு வரும்போது அந்த குலத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சாத்தானை அதட்டுவார். அங்கே சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், அற்புதம் வரும், ஆச்சரியம் வரும், பெருமை நதி பாயும், ஆசுவாத நதி பாயும், எல்லா ஆசுவாதம் வரும். இதான் ஆண்டவர் வார்த்தை. என்றால் இது என்றால் சாத்தானுடைய தந்தரை அதை அழிக்க வேண்டுமென்றால் 1:3 தாசன் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமார் ஒளி பெற்றார். அது எல்லார் வீட்டிலையும் வருவான். அவன் எப்படி வருவான்னு தெரியாது, வருவான். ஏன்னா இயேசுவோடு இருந்த யூதாஸுக்குள்ள சாத்தான் தான் இல்லையா, அவரே காட்டி கொடுத்தானே. அப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவர் மூலம், அந்த குடும்பத்தில் தாய் மூலம், தாப்பு மூலம் பிள்ளைகள் வருமா வராதா? அவன் யாருக்கிட்ட இடம் கொடுத்தா சாத்தாங்குள்ள வருவான், இடம் கொடுக்கலாம் வரலாம். அப்போ அதை நம்ம என்றால் கொண்டு வரோம். அதை என்ன செய்யணும்? அது அந்த அங்கே பெரிய கொந்தளிப்பு வருது என்ன வருது? அப்போது அதுக்கு அவர் அர்த்த விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த 100 சமாதானம், 100 சந்தோஷம். ஏசு அங்கே வரும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்களா? அற்புதம் நடக்கிறது. அது அப்போ உங்கள் வீட்டில் போகலாம், உங்கள் உள்ளத்தில் இயேசு வரணும், உங்கள் வீட்டில் இயேசு வரணும், உங்கள் குடும்பத்தில் இயேசு வரணும், தொழிலில் இயேசு வரணும். அதுபோது தேவ சமாதான நதி பாயும், அற்புதம் நடக்கும், குறைவு இருக்காது, நிறைவு இருக்கும். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை பார்க்கும்போது, காற்று பலமாக கண்டு பயந்து அவுந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சி என்று கூட்டாள். உன்னை இயேசு கை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் படகிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்போது என்றால் அவர் நம்முடைய படகுல ஏறணும், இயேசு நம்ம படகு வரணும். அப்போ அங்கே என்ன செய்தால் ரட்சிப்பு வரும், சமாதானம். இயேசு உங்கள் இதயமாக படகுல வரணும். வரும்போது நிச்சயமாக அங்கே என்ன சொல்லிக்கிறது? 14:30 பார்க்கும்போது காற்று கண்டு பயந்து அமுந்து போகையில், ஆண்டவரே என் ரட்சி என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்போ உங்கள் படகுல இயேசு வருவார் என்றால் அந்த குழப்பம் வராது, சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். இயேசு உங்கள் இதயமாக படகுல வரணும். பார்க்கும்போது அது அமிழ்ந்து போகாது, அது கவிழ்ந்து போகாது. அங்கே இயேசு வந்தார் அது படகுல. அங்கே என்னது? சமாதானம் உண்டாயிற்று, சந்தோஷம் உண்டாயிற்று. இது ஆண்டவரை பார்த்தாபாச்சியா இந்த அநேக உள்ளத்தில் இயேசு வரல. வருஷந்தோறும் என்றால் நம்ம கிறிஸ்மஸ் ஆராய்க்கிறோம். தீவிர ஆனால் படகுல இயேசு உங்கள் படகுல என்றால் படகு வரல, அதுக்கு இடம் கொடுக்கறது கிடையாது. சாத்தாவத்தி
நீ என்ன வராதபடி தடைப்பட. இன்று நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்கள் கடையில் இயேசு வந்தார்னால் அங்கே சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், விடுதலை வரும், அற்புதம் வரும், ஆச்சரியம் வரும், எல்லாமே வரும். அதுதான் அந்த இயேசு வரணும். உங்கள் படகுல இதயமான படகுல இயேசு வரணும். ஏன்றால் வரும்போது தான் நீ எதிர்பார்த்த அற்புதம், எதிர்பார்த்த ஆச்சரியம், விடுதலை, சமாதானம். இயேசு உங்களுக்கு இதயமாக படகுகள் வர வரையிலையும் உங்களுக்கு சமாதானம் வராது, சந்தோஷம் வராது, ஆச்சரியம் வராது, அற்புதம் வராது. இது ஆண்டவருடைய வார்த்தை. இங்கே 19 அதிகாரத்தில் 9:10 பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்த. லூக்கா 10:10 இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ நிகழ்ச்சியை பார்க்கும்போதே இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வரணும், உன் கனவு ரட்சிப்பு வரணும், உன் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வரணும், எந்த மகனுக்கு ரட்சிப்பு வரணும், மகளுக்கு ரட்சிப்பு வரணும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து யார் சகைக்கு சொன்னார், இன்றைக்கே ரட்சிப்பு வந்து. அவன் இயேசு அவனுக்குள்ளே வரும்போது மாற்று அடைந்தார். வாதல் நான் யார்கிட்ட அநியாயம் வாங்கியிருந்தால் எத்தனையா கொடுப்பேன்னு சொன்னால் 4 எத்தனையா. இதான் ரட்சிப்புங்க. ரட்சிப்புன்னா என்னென்ன? மனம் திரும்புதல். இயேசு அங்கே உள்ள வந்து சொன்னான், நான் யாரிடம் அநியாயமாக வாங்கினது என்றால் 4 எத்தனையாக கொடுப்பேன். வாங்கினது மட்டும் கொடுப்பேன்னு சொல்லலை, 4 எத்தனையாக. என்றால் இயேசு அவங்க உள்ளத்தை வருவது சொன்னான். என்ன சொன்னான்? சகையே, நான் யாரிடம் அநியாயமாக வாங்கினது என்றால் 4 எத்தனை அவங்க வேண்டாம் கொடுப்பான்னு சொன்னான். வாங்கின ஒரு பங்கனாலும் 4 எத்தனை. இதான் ரட்சிப்பு, இதான் வளர்ந்து. அவனுடைய வாழ்க்கையில் பல வருஷம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், நியூ இயர் கிறிஸ்துமஸ் வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே, மனம் திரும்ப இல்லையே. அப்போ உங்கள் ஜெபம் எப்படி கேட்கக்கூடாது? பலவத்தை எட்டப்படுமா? பலவத்தை பசுத்தை இருக்கிறார், சீஸ் வைக்கலாம் இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் தேவை. சகை வீட்டில் தகை குத்தி ஆண்டு சொன்னார். என்றால் தகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடம் எதையாகிலும் அநியாயம் வாங்கினால் 4 எத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் அபிரகாம் குமாரனாக இருக்கிறானே என்றார். இழந்து போன தேடவும் ரட்சிக்கவுமே ஞானசுமார் வந்திருக்கிறார். ரட்சிப்பு எப்படின்னா கல்வாரி செல்ல போட்டு உனக்கு ரட்சிப்பு வர வேண்டுமானால், அவன் குடும்பத்தை ரட்சிக்க வேண்டால் ஏதாவது ஒரு பாவம் இருக்கக்கூடாது. நீ பிறந்ததுலேருந்து பாவம் இருக்க. பாவம் வந்து அங்கே என்ன? சாபந்தான் வரும். பாவத்தின் சம்பளம் வரணும். பாவம் செய்யக்கூடிய ஆத்மா சாகும். திரும்பி இச்சையானது கற்பதரித்து காதல் நான் குடித்துக்கிட்டே இருக்கிறேன் என்று சொன்னால் குடியை விட்டு மனம் திரும்பணும். நான் விசாரம் பண்ணுறேன்னா மனம் திரும்பணும். நான் திருகிறேன்னு சொன்னால் திரும்பணும். அடுத்தவங்களை வஞ்சித்தேன்னு சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். அடுத்த பிள்ளைகளுக்கு உரமாக நீங்கள் வண்டனாக இருந்தால் எப்படி? வண்டனாக இருக்கக்கூடாது, பொறாமையாக இருக்கக்கூடாது, எரிச்சலையாக வஞ்சமாக இருக்கக்கூடாது. முற்றிலும் அவர் பாவத்தை அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அதை அறிக்கை செய்துவிட்டவன் இறக்கப்படுவான். அப்போ பாவம் இருக்க வரையில் ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா அன்றைக்கி வேதத்தை பார்க்குறோம், சேதா கட்டகுமாரனை பார்க்குறோம். லூக்கா 15 பார்க்கும்போது என்றால் தன் தகப்பனுக்கு அடங்காதபடி என்றால் சொத்து ஆஸ்தியை பங்கு வச்சு வாங்கிட்டு போயிட்டான். அப்போ என்ன செய்யணும்? இந்த காலத்து பிள்ளைகள் எனக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, இந்த மாப்பிள்ளை பெண்ணை கல்யாணம் இல்லை, இந்த மாப்பிள்ளை கல்யாணங்கன்னு அடம் பிடிக்கிறாங்க பிள்ளைகள். இல்லைன்னா அவங்க விரும்புகிற காரியம் சாத்தான் கொண்டு வர காரியம். இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். ஒன்று அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? பயந்து எப்பா நீ சொன்னபடியே செய்தியும் தெரிஞ்சுக்கிறான். ஆனால் பிற்காலத்தில் 100க்கு 100 கண்ணி அதை அவங்க அறியலை. ஏற்ற பெண்ணு ஏற்ற மகள்லாம் தேவன் ஆயத்தப்படணும். ரெபேக்கல் ஈசாக்கு ஆயத்தப்பட்டது. நீ சுயமாக கேட்பேன்னா நிச்சயமாக அது உன்னால் இப்போ தெரியாது. இப்போ இச்சையினால் கேட்குறாய். பின்னால் அந்த இச்சை மின்பு இச்சை யாக்க ஒன்று போய் இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகுவது மரணத்தை பிறப்பிக்கும்.
இதை அறியாமல் நினைச்சதை செய்யலான்னு நினைக்கிறீங்க. அது ஒவ்வொரு வீடுகளையும் நடக்குது. நான் பார்க்குறேன். அவங்க விரும்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணணும், திரும்பிய மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணணும், திரும்பிய படிப்பை படிக்கணும், திரும்பிய தொழில், இதெல்லாம் தேவ சித்தத்தின்படி இருக்கணும். ஏன்னால் நீங்கள் வேட்டை பார்க்கும்போது அனைத்து தீர்க்கரசிகிட்டே போய் ராஜாக்கள் ஆலோசனை கேட்டு தான் செய்தாங்க. அதே போல் தேவ மனுஷோட அறிய ஜெபிக்கும்போது உங்களை அனுகூலமாக இருக்கும். இல்லாமல் நீங்கள் செய்வீங்கன்னா இந்த அனைத்து காரியங்களிலும் இங்கே பார்க்கும்போது தகை மனம் திரும்பலாம். அப்போ தான் சொல்கிறான், நான் யாரிடமும் அநியாயம் வாங்கினது கொண்டால் நான் சொல்ல நாளத்தனை கொடுக்குறேன். நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 7 கடத்த நான் யார்கிட்டெல்லாம் அந்த வஞ்சித்து வாங்கினதோ, ஏமாற்றி வாங்கினதோ, பொய் சொல்லி வாங்கினதோ, திருடி வாங்கினதோ, நாளத்தை குறிப்பிட்டு கொடுத்து பாரு. அப்போ வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கொடுத்தியனா 4 மடங்கு இல்லை, 1000 மடங்கு இல்லை, பல கணிகிறது ஆசிப்பார். ஏன்னா நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளிக்க நீ இன்னும் மனம் திரும்பலை, 100க்கு 100 மனம் திரும்பணும். ஏன்னா உன் ட்ரெஸ்ஸு மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை, உன் நகை மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை, உன் வீடு மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை. புதிய வீடை கட்டலாம், எல்லாம் புதிய படிக்க அடிக்கலாம், அதில் புதிய நகை செய்யலாம், நீ ஏற்றபடி நன்மையான காட்சியெல்லாம் எது செய்தாலும் ஏசு சித்தாந்தப்படி செய்யணும். உன் சுய சித்தத்தைப்படி செய்தால் அது 0 தான் வரும், அது 100 வராது. இதை தெரிஞ்சுக்கணும். அதான் அவன் சகைக்கு ஆண்டு பேசுகிற உடனே அவன் செய்தான். அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான், மறந்துடுவான். 100 தனியாக எதா அவன் சொன்னான், 4 நான் கொடுப்பேன்னா. அப்போ இந்த வீட்டுக்கே ரட்சி வந்தது. கட்டகுமாரன் என்ன செய்தான் பார்த்தீங்களா? சாப்பம் சொல்ல கேட்கல, கேட்காதபடி பங்கு வச்சு போயிட்டான். துன்மார்க்கமாக வாழ்ந்தான், துன்மார்க்கமாக வாழ்ந்து தான் தேட்டை வாங்கி பண்ண ஆசையெல்லாம் செலவழித்தான். செலவித்து அழித்து கடைசியில் துன்மார்க்கமாக இருந்து வீட்டில் அழித்து எல்லாம் அழிச்சிட்டான். கடைசியில் அவனுக்கு ஆகாரம் கிடைக்கல, பன்றிக்குள்ளே ஆகாரம் கூட கிடைக்கல. அவன் ஒரு வேலைக்கு போனான், பன்றி மேய்க்க வச்சாங்க. அப்போ தான் உணவு வந்து நம்ம அப்பா வீட்டில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தே, நாம் அதுக்கு சொந்தி கொள்ளாதபடி துன்மார்க்காக வாழ்ந்து துன்மாக ஜெயித்து பன்றிக்குள்ள ஆகாரம் கிடைக்கல, நான் பட்டினியாக இருக்கிறேனே. இது யார்? அப்பா அம்மாவா? நீ எடுத்த முடிவு, நீ எடுத்த முடிவு. அதுதான் சில சேலஞ்ச் பண்ணுறாங்க பிள்ளைகள். நான் இவனே கல்யாணம் பண்ணி தீர்வேன், இவ்வளோ கல்யாணம் இல்லை, நான் இருக்க மாட்டேன். தாய் தப்பு. ஆனால் முடிவு என்ன தெரியுமா? பரிதாபம், பரிதாபம், பரிதாபம். இது இன்னும் கொஞ்சம் தெரியாது. பிற்காலத்தை இப்படி நான் என்னுடைய 40 வருஷம் ஊழியத்திலே அநேக சகோசோலை நான் பார்த்து விட்டேன். அறிவான தேவச்சனமே, மனம் திரும்பு. அப்போ தான் தேவைப்பட்ட மனம் திரும்பி வரான். நான் பரத்துக்குறமாக உமக்குறமாக பாவம் செய்துவிட்டேன், பாவத்தை மன்னித்து அப்போ தான் அவனுக்கு புது பாதர்ச்சை போடப்படுகிறது, கடுக்கம் போடப்படுகிறது, ஒரு பெரிய ஃபங்க்ஷனே நடந்தது. மனம் திரும்புவது. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம்னா மனம் திரும்புங்கள். தலைவர் ராஜசாமி சொல்லிக்கிறார். இன்றைக்கி தகை மந்திரம் ஆகி இந்த நிகழ்ச்சியை அது ரட்சிப்பு வரும், ரட்சிப்பு வரும், சமாதானம் வரும், சந்தோஷம். சகைக்குள்ளே இயேசு வரும்போது அவன் சொன்னான், 4 கொடுக்குறான். அப்போ அங்கே ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு உத்தரம். இப்போது நிகழ்ச்சி 7 கடல் பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். மச்சை 35. என் வாயை உமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் வரை பொல்லானவர்களை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டு நடந்தது. ஆமோஸ் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். ஆண்டவங்க 50 வீட்டில் பேசினார். 1 கோடி ஆத்மாக்கள் வந்து இங்கே ரசிக்கப்படுவார்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன வாக்கு தத்துவம் அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இதான் உண்மை. முன்னால் சுனாமி வரும்போது ஆண்டவர் பேசினார். சொன்னால் சென்னை கடற்கரை முழுவதும் சுனாமி வரும்னு சொன்னார். யாரும் நம்பலை. அது உறுதிப்படுத்தப்பட்டது, நிறைவேறிட்டு. அதே போல் கொரோனாவை குறித்து பேசினார். சபையெல்லாம் நடக்கான உடனே அதே சபையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க,
என்ன பண்ணாங்க தெரியுமா? எப்படி சபையை மூட முடியும்னார். நான் சொன்னேன், எம்மா தாயே தாப்பதே, நான் ஏசப்பா சொன்னார், அவர் சொன்னது நிறைவேறன்ட்ட. ஒரு பெரிய தலைவர் தென்னையில் வரணும்னு சொன்னார், அதை யாரும் நம்பலை. அதை விட்டார். மவுண்ட் ரோடில் போட்டு ஓடணும் திரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க, போட்டு ஓடிச்சு. அதே போல் அடுத்து எலெக்ஷனில் யார் வருவாங்கன்னு இங்கே பேசியாச்சு. 3 மாதத்துக்கு முன்னே நான் வந்து சொல்லிட்டார் ஆவியானவர் யார் ஆட்சி வருவான். இதான் தீர்க்கதரிசனம். அவர் சொன்னதை செய்வார், அது நிறைவேறும், அது ஆமென்னு இருக்கும். இது தங்கசாமி சொல்ல இல்லையே, அவர் தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் பேசுகிற வார்த்தை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அது நடக்கும். அடுத்த தேடும் ஆவியாக இருக்கிற தேவன் அவர் உங்களை பேசுகிறார். ஒரு விளக்கு எரியுமா? எரியும். அதிசயம் நடக்குமா? நடக்கும். சாத்தான் தலைகீழ தொங்கி விட்டான். சாத்தான் தலைகீழ தொங்கிட்டான். 3 விக்கிரங்கள் உலகத்தை எடுக்கப்பட்டு விட்டது. இனி உங்களுக்கு நன்மை, இனி ஆசீர்வாதம், அற்புதம். படை திரண்டு வரும் போல 51 படை திரண்டு வரும். 1 கோடி ஆத்மாக்களை இந்த ஊழியத்தை ரட்சித்து விட்டார் என்ற நம்பிக்கை இருக்க. கண்கள் கூட்டு கண்கள் திறப்பதில் அநேக கூட்டு கண்கள் திறக்கிறார், தெவிட்டு காதுகளை திறக்கிறார். வாலிய பிள்ளை ரசிக்கிறார், வாலிய பிள்ளை ரசிக்கிறார். சமாதானத்துக்கு இடாத காரியம் இருக்கிறார், கலைகளை பிடிக்கிறார். யாருக்கு அற்புதம் வேணும்? யாருக்கு எல்லாம் அற்புதம் நடக்கும். என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், உலகத்தில் பெரிய மாற்றம் வருது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விளக்கை எல்லாம் கொளுத்தி வச்சுட்டார், எல்லா விளக்கம் இருக்கிறது. இந்த ஊழியத்தை குறித்து கேள்விப்படாலும் கேள்விப்படுவாங்க. இது அதிசய தரக்கா தீர்க்கதரிசன ஊழியம். இது இங்கே சொன்ன தீர்க்கதரிசனம் எல்லாம் நிறைவேற்றி, ஒன்று கூட நிறைவேறாமல் இல்லை. அவருடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென் இருக்கிறது. இதான் உண்மை. எல்லாம் இதை உறுதிப்படுத்தி விட்டார், நிறைவேறிவிட்டார். கபா ஷமனாரியா ஒரு வெளிச்சம் வந்தாச்சு. இந்த ஊழியத்தை ஆண்டவர் விரித்து அடை செய்தார், ஆசீர்வதித்தார். உலக மக்களுக்கு இந்த ஊழியத்தை மேலும் இயேசு மீட்பை கொடுத்தார், தவாத்தை கொடுத்தார். வியாதி, அதோட வியாதி கடந்து போகுது, அதோடைய பாவம் கடந்து போகுது, அதனுடைய சாபம் கடந்து போகுது, விபச்சாரம் கடந்து போகுது, குடி கடந்து போகிறது. குடங்கண்களை திறந்து போல களை திறக்கிறார், தேவட காதுகள் காத்து இறக்கிறார். வியாதிகள் கட்டப்பட்ட வியாதி அறுக்கிறார். பழி சொல்லுக்கு ஆளாகாதபடி அற்புத சொல்லுக்கு ஆளாக செய்தார். மகாபலிப்படுத்துறது தென்னை கடவுற கஷ்டம் வரும், அதே பார்ப்பீங்க. இது உண்மை, இது ஆண்டவர வார்த்தை. என் மக்களை கேள், என் மக்களை கேள். இனி காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்க முடியாது. காலத்தை பிரயோஜனப்படுத்த இந்த ரட்சணை நாள், இதே அனுக்கிற நாள், ஏன் சந்திக்கிற நாள், உன்னோடு ஓசன்னு பேசுகிற நாள். இது உண்மை, சத்தியம் நிறைவேறிட்டு. ஒரு வக்கரபா சங்கரபாதி கரவசியா. அழுக்கு குறையில் கை வைக்காத, பசுத்த குறையில் பாவத்தின் சம்பளம் வரலாம். பாவம் செய்ய ஆத்மா சாகும், பின்பு இச்சாது கர்மத்தை பாவத்தை பிறப்பிக்கும். ஆரம்பிக்கும் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காத, பாவத்தின் மனம் திரும்பு, பாவத்தின் மனம் திரும்பு, விபச்சாரத்தின் மனம் திரும்பு, குடியிலிருந்து மனம் திரும்பு, திருட்டிலிருந்து மனம் திரும்பு, பொல்லாதவர்களுக்கு மனம் திரும்பு. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை கொண்டு பேசியிருக்கிறார். இது இன்றே உறுதிப்படுத்தப்பட்டது. நிறைவே இங்கே இருந்த தீர்வு ஒன்று கூட நிறைவேறாமல் இருக்காது, எல்லாம் நிறைவேறி இருக்கு ஆதாரங்கள் இருக்கு. உண்மை சத்தியம் உங்களை கர்த்தர் தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார், ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர்
அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.